இந்த ஸ்கிரிப்ட். ஸோ 5 minutes முடிஞ்சது, ஒரு 5.5 minutes இருந்து தான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ரீசன் தான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தோணுச்சு. வேறு சில ரீசன்ஸ்க்காக 5 minutes முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுதான். சரி, குழந்தைங்களை வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் இல்லையா? கண்டிப்பாக. என்ன எப்படி நீங்கள் உங்களோட காஸ்ட் நீங்கள் நடிக்க வச்சிங்க? ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அது அந்த எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலி அந்த பையன் வந்து கோபால் வந்துட்டு அவன் 10th standard படிக்கிறான். பட் ஹீ ஷுட் ரிசம்பிள் லைக் 5th standard அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் அவன் கரெக்டாக தான் இருந்தான் அந்த ரோலுக்கு, பனியன்லாம் போட்டு. ஸோ மற்றபடி நான் பெருசாக எதுவும் கஷ்டப்படல. தினமும் எண்ணெய் போட்டு அவனை நிற்க வைக்கிறத தவிர பெருசாக வேறு எந்த கஷ்டமும் படல. சாப்பிட கூட இல்லை யாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்தளவுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஒர்க் போகிறதுக்கு. ஸோ லொக்கேஷன் சாப்பிடாம வேலை பண்ணீங்களா? ஆமாம். ஸோ அன்னைக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏன்னா 48 shots ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் முடிக்க முடியல. 48 shots per day is quite a lot of shots. Yeah. So and we have to travel a lot. ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ் ஜம்ப் ஆச்சு. லொக்கேஷன்ஸ் தான் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இவங்க வந்துட்டு கோபால் வந்துட்டு என்ன பண்ணாலும் இமிடேட் பண்ணுறோம். ஸோ அப்படியே பண்ணிவிடுவான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. போனி அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு தான் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லி தான் வேலை வாங்கணும். ஒரு ஷாட் வந்து அப்படின்னு முடிக்கணும்னா உனக்கு இவ்வளோ பெரிய டைரியம் தரேன், அப்போ அந்த ரியாக்ஷன் கொடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு சில ஷார்ட்ஸில் முறைப்பாவை. ஸோ அது எப்படின்னா உண்மையிலேயே நான் பண்ண டார்ச்சரில் காண்டை என்ன முறைச்சது அப்படியே ஷூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரிலாம் தான் ஷூட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஸோ சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா ஸோ அதெல்லாமே ஏற்று தான் இருக்கும். இப்போ நீங்கள் தான் உங்கள் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கான்னு? கண்டிப்பாக இருக்குது. ஸோ பட் ஏன்னா அவங்கக்கிட்ட டைரக்ட் பண்ணும்போது தான் வித்தியாசமாக கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா போய் சொல்லி இந்த ஃபீல் அப்படின்னு கன்வே பண்ணுறது இல்லை. அவங்க 10 விதமான கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஒரு 10 இருந்துருவாங்க, 10வது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 4வது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு டீடியஸான ஜாப். ஸோ இட் வாஸ் குவைட் நைஸ் டு ஒர்க் வித் தம். ஸோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் நான். இது முடிஞ்ச பிறகு இதில் ஏதாவது இன்னும் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அவங்களுக்கு? கண்டிப்பாக. லொக்கேஷன்ஸ் ஸோ எல்லாமே ஷூட் பண்ண அன்றைக்கி அகெயின் நிறைய பர்ன் ஆகிட்டு இருந்துச்சு, நிறைய சன்லைட்டு. ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் வி ஹேவ் டு கம்ப்ளீட் இட் ஃபாஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 2வது நாள் ஷூட்லாம் போச்சு. என்னென்னா காத்தாடிலாம் நிறைய வாங்கினோம், நிறைய வாங்கி அதெல்லாம் கிழிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. மற்றபடி லொக்கேஷன்ஸ் தான், ட்ராவலிங் அந்த டைம் எடுத்துக்கிட்டது, ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக ஷூட் போகணுன்ற ஒரு டென்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு யாருமே சாப்பிடல, பெரிய டார்ச்சர் தான் அது. பட் எல்லாருமே அந்த ப்ரெஷர் இருந்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாருமே அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ எல்லாருக்கும் பட்ஜெட் காரணமாக இல்லை டைம் இல்லை? ரெண்டுமே. ஸோ பட்ஜெட் காரணமானலாம் இல்லை. யூஸ்வலி வி யூஸ் டு ஒர்க் லைக் தட். என்னன்னா எப்பயுமே காசு கொடுத்துருவாங்க எல்லாருமே. அவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஒர்க். ஸோ அதனால் அந்த வாட்டி அமையாமல் போயிடுச்சது. ஸோ காஸ்டிங் ஐ திங்க் வாஸ் வெரி பவர்ஃபுல் இன் யுவர் மூவி. எதுனா எப்படி காஸ்ட் பண்ணீங்க? எப்படி இந்த பையனை தெரிஞ்சது? எல்லாமே தற்செயலாக அமைஞ்சது. ஏன்னா வேற ஒரு பையனை போடலான்னு தான் இருந்தோம். கடைசி வரைக்கும் இந்த பையன் பண்ணுவான் அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த பையன் லக்கிலி அமைஞ்சான். நான் தேடிட்டு இருந்தது எல்லாமே ஒரு 5th standard பசங்க அந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் தான் வந்துட்டு இந்த பையனை பார்த்தேன். ஒரு ஷூட்டுக்கு 2 days முன்னாடி தான், 2 days கூட இல்லை, 1 day. ஸோ ஒரு ஃபார்முலா ஒரு ரிஹர்சல்ஸ் மாதிரி வச்சோம். ஸோ ஒரு டேபிள் ரீடிங் செஷன் மாதிரி. அவனுக்கு டேபிள் ரீடிங் செஷன் கிடையாது, சும்மா நிற்க வச்சு பேசுறது எல்லாமே பண்ணுறது. அவன் வாக்லேருந்து முதல் கொண்டு எல்லாமே அவனுக்கு பண்ணோம். பொண்ணு வேற ஒரு பொண்ணு தான் எக்ஸாக்டாக இருந்தா ஒரு பொண்ணு மைண்டில். பட் அவங்க பேரண்ட்ஸ்னாலேயோ எதுனாலையோ சில ரீசன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒத்துக்கிட்டாங்க கடைசி நேரத்தில். பட் ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கல, நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ முடியாதுன்ட்டாங்க. அதனால வேற யாரை போடுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஸோ இவ்வளோ பெரிய லிங்க் அது. அப்புறம் போயிட்டு ஷூட்டுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 8 மணிக்கு போய் பேசி அதுக்கப்புறமா ஓகே பண்ணாங்க. கால்ஷீட் வாங்கணும். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸ். எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல. டப்பிங்க்லாம் திடீர்னு நைட் 9 மணிக்கு தான் கூப்பிட்டோம். கடைசி அன்றைக்கி தான் ஒரு 5 star வாங்கி கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு. 5 star டைரி மில்க் சம்திங். அன்னைக்கு தான். ஸோ எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இடையில ஒரு பையன் வந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், அவன் கூட பிரமாதமாக பண்ணியிருந்தான். அவனும் 10th படிச்சுட்டு இருந்தான் அந்த டைமில். ஸோ அவனும் நல்லா பண்ணியிருந்தான். ஆக்சுவலி அவன் ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்சுவலி. ஸோ அவனுக்கு வந்துட்டு 2 பக்கம் டைலாக் எழுதி கொடுத்தாலும் அவன் பேசுவான். அவன் பேர் மறந்துச்சு. பட் ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட். இப்போது எங்கள் ஸ்கூலில் கூட அவன் டாப்பர்னு நினைக்கிறான். ஸோ அந்தளவுக்கு நல்லா படிக்கிற பையன் அவன்.
சரி, இப்ப அடுத்து உங்களை மாதிரி குறும்படம் பண்ணோம், வந்து குழந்தைங்களை வச்சு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க குறிப்பிட்ட ஏதாவது அறிவுரை வச்சிருக்கீங்களா? அறிவுரை அந்த அளவுக்கு இல்லை. லைக் ஆனா அவங்கள வச்சு பண்ணும்போது இதுதான் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இப்படிதான் இருக்குன்றது கிடையாது. அது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நடக்கிற விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சின்ன பசங்க வந்துட்டு அந்த டைம் பீரியட்ல பார்த்த படங்கள் அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் வெளியில வரும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ அது நம்மளுக்கே நம்மளுக்கு திடீர்னு ஒரு டைரக்டர் பிடிக்கும், திடீர்னு ஒரு படம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்றது தான் நினைக்கிறேன். காத்தாடி எதனால மக்களுக்கு அப்பீல் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பீல்ன்ற இல்லை, இது எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் கிரிக்கெட்ல இருந்து. ஸோ அதாவது இந்த குறும்படம் மக்களுக்கு எதனால பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல ஒரு கண்டெம்பரரியா பண்ணணும்னு நினைச்சோம். அந்த சூஸ் பண்ண விஷயம் மட்டும் இல்லாம அதை அடையறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டெய்லி நம்ம கிராஸ் பண்றதா ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த பூசணிக்காய் உடைக்கிறதோ எல்லாமே வந்துட்டு டே டு டே லைஃப்ல அம்மாவாசைக்கு ஒரு தடவை மீட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் அது. ஸோ அதனால எல்லாமே ஒரு ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸா தான் இருக்கும். நான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அப்பீலிங்கா இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வின்சிங்கா இருக்கா, எனக்கு ஜஸ்டிஃபைங்கா இருக்கான்றது பார்ப்பேன். எனக்கு தெரியுமா முதல்ல அந்த கண்டென்ட் அப்படின்றது பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்றது எல்லாமே. ஸோ அந்த வகையில இந்த ஸ்கிரிப்டுக்கு எல்லாமே அமைஞ்சுது. இன்ஃபேக்ட் எனக்கு காத்தாடி விட தெரியாது, பட் ஆனாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காத்தாடி விட தெரியாது பிடிக்கும். காத்தாடி எனக்கு விட தெரியாதுன்ற ஒரே ரீசனால தான் நான் பறக்கவே விடல காத்தாடி. அந்த மாதிரி ஷார்ட்டே வைக்கல, மோஸ்ட்லி செவுத்துலேயே ஒட்டி கூட எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தான். ஸோ எல்லாரும் காத்தாடி பறக்க விட்டாதான் நம்மளும் பறக்கிறோன்ற ஒரு ஃபீல் வருமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தோணலாம் மேபி. ஸோ அதனால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்துட்டு அந்த பையனுக்கு கை அறுத்துக்கும், அந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சு. ஏன் இதில் பெயின் அப்படின்றது ஒரு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. தேவையில்லை, கியூட்டா போயிடலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே ஹெவினஸ்லாம் இருந்துச்சு. ரத்தம்லாம் வந்து தான் நடிச்சாங்க ஆர்டிஸ்ட். ஒரு சீனில் விழுவான் அவன். அவனுக்கு ரத்தம்லாம் வந்துச்சு, ஆனாலும் டேக் நாட் ஓகே, மறுபடியும் விழ வச்சோம். எல்லாமே இட் வாஸ் குவைட் குட். ஸோ கண்டிப்பாக ஒரு அப்பீலிங்காக இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் 100% கேரண்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெச்சூர்டான ஆளுங்க எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்கன்றது வந்துட்டு அவங்களோட சின்ன வயசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோட இறந்த காலம், அதில் வந்துட்டு அந்த காத்தாடின்ற விஷயம் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு விட்டோ கேள்விப்பட்டோ எல்லாமே இருக்கும். ஸோ சில்ட்ரனை நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் தான். அந்த வகையில் நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பாராட்டுறோம். தேங்க்யூ. சரி, இப்போ ரொம்ப அழகாக உங்கள் காத்தாடி பறந்துட்டு இருக்கு. உங்களோட காத்தாடி இன்னும் மேலே மேலே பறக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உடனடியாக உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின்னு டைப் பண்ணி 22 அப்படிங்கிற கோட்டை 544242க்கு உடனடியாக SMS பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த குறும்படம் காத்தாடி. சிறுவர்கள் வந்து சிரிச்சாலும் அழகு, பேசாம நின்னாலும் அழகு, அழுதாலுமே அழகு. அந்த அழகை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருந்தாங்க இந்த குறும்படத்துல. இந்த குறும்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க மொபைல் போன் எடுங்க, சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 22 அப்படிங்கறத 544242 அப்படிங்கிற நம்பருக்கு உடனடியா SMS பண்ணுங்க. இவங்களை அடுத்த சுற்றுக்கு நீங்க அழைச்சிட்டு போனா கட்டாயமா அந்த SMS முக்கியம். நாளைக்கு இன்னொரு குறும்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தகண்ணன். Just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravayil, Chennai 95. என்னையா பகலே லுக்கூற நைட்ல லுக்கூற, என்னையா வேணும் உனக்கு? காசு வேணும், கட்டிங் போடணும். இந்தா 10 ரூபா, போய் தொலை. இது சைடிஸ்கே பத்தாது. இந்த என்னையா முன்ன பின்ன குத்து வச்ச மாதிரி கேக்குற? இருந்தா கூடு, இல்லைன்னா விடு. சும்மா நொய்யலாம் பேசாதீங்க, வேலையை பாருங்கடா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன்டா அவங்கள.